உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. நடிப்பு ஒரு பக்கம் இருக்க, வசனத்திற்கென்றே பெயர் போன நடிகர் நம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். 80களின் தொடக்கம் வரை அவரது திரை வசனங்களை பேசித்தான் சினிமாவுக்கு வரும் நடிகர்கள் பேசி நடித்து காண்பித்து இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் கவர்ந்து வாய்ப்பு பெறுவதற்கு ஒரு நுழைவுத் தேர்வு போல உபயோகப்படுத்தினார்கள். நடிகர் திலகம் நீண்ட நேரம் வசனங்களை பேசி ரசிகர்களை கவர்ந்ததும் உண்டு. அதே சமயம் சில வினாடிகளில் ஓரிரு வார்த்தைகளில் தும்சம் செய்த காட்சிகளும் உண்டு. உதாரணத்திற்கு ராஜபாட் ரங்கதுரை படத்தில் சிவாஜியின் தங்கையாக வரும் ஜெயாவை திருமணம் செய்து கொண்டு வரதட்சணைக்காக விரட்டிவிட்டு மறு கல்யாணம் செய்ய முயற்சிப்பார் சசிகுமார். கர்ப்பிணியான ஜெயா பிரசவத்தில் குழந்தையை பெற்றுவிட்டு இறந்து விடுவார். சுடுகாட்டில் தங்கையை அடக்கம் செய்துவிட்டு சிவாஜி திரும்பும் போது எதிரே மைத்துனர் சசிகுமார் அழுதபடி ஓடி வருவார். துக்கத்தில் இருக்கும் சிவாஜி அப்போது நீண்ட வசனம் எல்லாம் பேச மாட்டார். கேவலமான மைத்துனரை பார்த்து ஒரு கையை மட்டும் அசைத்து அலட்சியமாக ஒரே வார்த்தை "சீ போடா" என்று சொல்லிவிட்டு போவார். குலமகள் ராதை படத்தில் தன் காதலி சரோஜாதேவி தன்னை ஏமாற்றி விட்டதாக உன்னை சொல்லி குற்றமில்லை என அழுது பாடிவிட்டு விரக்தியில் இருக்கும் சிவாஜியிடம் தேவிகா கேட்பார், பெண்கள் என்றால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? இல்லை, பயமா இருக்கு. இதை சலிப்புடன் சொல்லும் நடிகர் திலகம் சொல்லும் விதம் ஆழமான காட்சிப்பதிவு. இப்படி படத்துக்கு படம் ஓரிரு வார்த்தைகளிலேயே சிவாஜி நின்று விளையாடிய விதம் பிரமிப்பாக இருக்கும். அதை கூர்ந்து கவனித்து பார்த்தால்தான் அந்த அற்புத தருணத்தை அனுபவிக்கவே முடியும். பிறவி கலைஞன் என்பார்களே, அது அரிதினும் அரிதாகவே நடிகர் திலகத்திற்கு அமையும். அமெரிக்காவில் நடிப்பாசையால் அலைமோதிய மார்லன் பிராண்டோவுக்கு 1947ஆம் ஆண்டு அவரது வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டது A Streetcar Named Desire என்ற நாடகம். முன்னணி நடிகர்கள் இருவர் கடைசி நேரத்தில் நடிக்க மறுத்ததால் 24 வயது பிராண்டோவுக்கு வாய்ப்பு கிடைத்து பெரிதும் பேசப்பட்டு பின்னாளில் திரையுலக பயணத்திற்கு அது ஒரு மாபெரும் வெற்றி பாதையாக அமைந்தது. 1928ஆம் ஆண்டு பிறந்த நடிகர் திலகத்தின் கதையும் இதே ரகம்தான். 1946ஆம் ஆண்டு அண்ணா எழுதிய நாடகத்தில் கடைசி நேரத்தில் நடிப்பதை எம்ஜிஆர் தவிர்த்து விட்டார். அரங்கேற்றத்திற்கு 3 நாட்கள் தான் இடையில் இருந்தன. பதறிப்போன அண்ணாவின் கண்ணுக்கு அப்போது ஏதோ ஒரு ஒளி தென்பட்டது. அது வசன ஒத்திகைக்கு வந்த கணேசன் என்ற 18 வயது இளைஞன். 90 பக்க வசனத்தை அவரிடம் கொடுத்து, இந்த நாடகத்துல நீதான் மாவீரன் சிவாஜியாக நடிக்கப் போகிறாய் என்று சொன்னார் அண்ணா. கணேசன் தயங்கவே இல்லை. வசனங்களை மனதில் ஏற்ற ஆரம்பித்தார். இன்னொரு பக்கம் 29 வயது எம்ஜிஆருக்காக தைக்கப்பட்டிருந்த ஆடைகள் 18 வயசு கணேசனுக்காக சுருக்கி மாற்றி தைக்கப்பட்டு வந்தன. நாடகம் அரங்கேறியது. மராட்டிய வீரனாக கர்ஜித்த கணேசன் நாடகத்தை பார்க்க வந்த தந்தை பெரியாரின் கண்ணுக்கு சிவாஜியாகவே தெரிந்தார். நாடகம் முடிந்த பின் பெரியாரின் வாயால் கணேசன் அன்றைய தினமே சிவாஜி கணேசனாக மாறிப்போனார். ஆனாலும் எதிர்மறை விதி அவரை துரத்தி கொண்டே இருந்தது. 1948இல் வெளியான சந்திரலேகா பிரம்மாண்டமாக வளர்ந்து வந்த நேரம். அதில் ஒரு துண்டு வேடமாவது கிடைக்குமா என்று ஜெமினி பிக்சர்ஸ் வாசன் அலுவலகத்திற்கு எத்தனையோ முறை படையெடுத்தார் சிவாஜி. உனக்கெல்லாம் சினிமா செட் ஆகாது தம்பி, பிழைப்புக்கு வேற தொழில பாத்துக்கோ என்று வாசனால் நிராகரிக்கப்பட்டார் சிவாஜி. இதே வாசன் பின்னாளில் சிவாஜியை நாடி இரும்பு திரை, மோட்டார் சுந்தரம் பிள்ளை போன்ற காவியங்களை எடுத்து வெற்றி பெற்றது தனிக்கதை. திரையுலகில் கரைநுரை தள்ளிய ஜாம்பவான் வாசனுக்கு தெரியாத சிவாஜியின் சிறப்பம்சம் சாதாரண பட தயாரிப்பாளர் வேலூர் நேஷனல் தியேட்டர் உரிமையாளர் P.A. பெருமாளுக்கு தெரிந்ததுதான் வினோதம். P.A. பெருமாளை போலவே சிவாஜியின் சிறப்பம்சம் இன்னொரு கில்லாடிக்கும் தெரிந்தது. அந்த நபர் நடிகை அஞ்சலி தேவிதான். சிவாஜி கதாநாயகனாக சம்பளத்துடன் புக்கான முதல் படம் அஞ்சலி தேவி தயாரித்த பரதேசி படம்தான். 1951இல் நிரபராதி என்றொரு படம். முக்கமலா கிருஷ்ணமூர்த்தி ஹீரோவாக நடித்து தெலுங்கு, தமிழ் என இரு மொழிகளில் வெளியான படம். நிரபராதி படத்தின் தமிழ் வெர்ஷனில் முக்கமலாவால் தமிழை சரியாக உச்சரிக்க முடியவில்லை. இதற்காக டப்பிங் பேசும் வாய்ப்பு சிவாஜிக்கு கிடைத்தது. அப்போது சிவாஜியின் வசன ஆற்றலை பார்த்துதான் நிரபராதி படத்தின் நாயகியான அஞ்சலி தேவி தன்னுடைய சொந்த படத்திற்கு சிவாஜியை கதாநாயகனாக புக் செய்தார். ஆனால்
அஞ்சலி தேவியின் பரதேசி படம் தயாராவதற்குள் P.A. பெருமாளும் ஏவிஎம்மும் கூட்டாக தயாரித்த பராசக்தி வேகமாக வளர்ந்து சக்கை போட்டு வெள்ளி விழாவை கண்டுவிட்டது. பராசக்தியின் இமாலய வெற்றி களிப்பில் சிவாஜி மிதக்கவில்லை. இப்படிப்பட்ட ரோல்கள் தான் வேண்டும் என்று அடம் பிடிக்கவில்லை. எந்த பாத்திரம் என்றாலும் தயார் என்று சொன்ன சிவாஜி பெரும்பாலும் இமேஜ் பார்த்ததே இல்லை. பராசக்தி ஹீரோவாய் மிரட்டிய அவர் அடுத்த சில படங்களில் வில்லத்தன கதாநாயகனாக நடித்தார். அதுதான் நடிகர் திலகம். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.